எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். லாஸ்ட் ஒரு 2 டேஸாக இந்திய பங்குச்சந்தைகள் ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகிருக்கு. அதுவும் குறிப்பாக ஃப்ரைடே கண்டினியூஸான ஒரு ஃபால், சிக்னிஃபிகண்ட் ஃபால். இந்த ஃபால்க்கு என்ன காரணம்? இந்த ஃபால்லையும் எந்தெந்த செக்டார் பங்குகள் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகுது? அதே போல் தொடர்ச்சியாக வீக்காக இருக்கிறது எந்த செக்டார்? இதை பற்றி நம்ம பார்க்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த வாரம் அதனுடைய மூமெண்ட் எப்படி இருக்கும்? அண்ட் நியூஸஸ், குளோபல் நியூஸஸையும் பற்றியும் பார்க்கலாம். லெட்ஸ் வி சி. ஃபஸ்ட்டு நியூஸுன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு குளோபல் ஸ்கினாரியோ தான் ஃபஸ்ட்டு ரீசன். வழக்கம் போல் ட்ரம்ப் யூரோப்பியன் யூனியனுக்கும் கனடாவுக்கும் வரி விதிச்சிருக்காரு. இது கிட்டத்தட்ட 30% டேரிஃப் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்தியாவுடைய ட்ரேடு டீல்லையும் ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு ஸ்மூத்தான மூமெண்ட் இல்லை. பிகாஸ் பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்குமே அவங்க டேரிஃப் அதிகப்படுத்துகிறாங்க. இதுக்கான டெட்லைன், கம்ப்ளீட் டெட்லைன் ஆகஸ்ட் 1 இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஎஸ் இது வரைக்கும் ஸ்ட்ராங்காக பை பண்ண எஃப்ஐஎஸ்ஸு இந்த டேரிஃப், இந்த இஷ்யூஸ்னால் பையிங் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ்ஸோடைய பெரும்பாலும் பையிங் ஒரு மியூட்டட் அதெல்லாம் இருக்குது. இந்திய வர்த்தகர்கள் தான், இன்வெஸ்டர்ஸ் தான் பை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது ரீசண்டாக டிசிஎஸ் ரிசல்ட் வந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பிலோவில் தான் இருந்தது. ஸோ தட் நிஃப்டி ஸ்ட்ராங்காக ஃபால் ஆச்சு. ஏன்னா பேங்க் நிஃப்டி விட நிஃப்டி சென்செக்ஸ் தான் ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகிருக்கு. பிகாஸ் ஆஃப் டிசிஎஸ் நிஃப்டியில் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதுக்கு அடுத்து 17 ஜூலை 17, ஜூலை 23 இன்ஃபோசிஸ், விப்ரோ இதனுடைய ரிசல்ட்டும் இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய ஸ்டாக் அவங்களாலே பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா மற்ற ஸ்டாக்ஸும் அதே மாதிரியான ஒரு டிமாண்டில் தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஏர்னிங் இருக்காது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் மார்க்கெட் ஃபால் ஆகுது. டெக்னிக்கலாகவும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டியை நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 1.5 மந்த்தாக இந்த ஒரு பிரிட்ஜ் பேட்டர்னில் தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகணும் அப்படின்னா இது பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து அப்படியே ரைஸ் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ சம்திங் மார்க்கெட் டவுன் சைடு இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு பிலோவில் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாலே வீக்குன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இங்கேருந்து ரைஸ் ஆகுது பாருங்க, இந்த ட்ரெண்டையும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட்டுங்கிறது இதை பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 24,500 தான். ஏன்னா இந்த சைக்கிள் அப்படியே கண்டினியூ ஆகலாம். பட் இதனுடைய மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல பாருங்கள், 2 இடத்துல இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ். இதே ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல சப்போர்ட்டாக மாறி மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆச்சு அப்படின்னாக்கா இந்த ட்ரெண்டு ஃபர்தராக கண்டினியூ ஆகும். ஸோ 25,000ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட். 25,080, 25,000ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட். இதை உடைச்சது அப்படின்னாக்கா அடுத்து 24,450, 24,500 தான் நிற்கும். ஓகே, ஸோ இதை டெக்னிக்கல் படி பார்த்தீங்கன்னா இது 1 ஹவரில் எடுத்து பார்த்தானாலும் இது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். ஹவர்லியில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபால் ஆகுது. அதுக்கு இந்த ஃபாலுக்கு கிட்டத்தட்ட 70% மேலே ரைஸ் ஆகுதா, அதே மாதிரி ஃபால் ஆகுது. இந்த ஃபாலுக்கு கிட்டத்தட்ட 70% ரைஸ் ஆகுதா. இப்போ அடுத்து ஃபால் நடந்திருக்கு, இதுக்கு ஆல்மோஸ்ட் 70% இந்த மாதிரி ரைஸ் ஆச்சு அப்படின்னா இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். இதை கனெக்ட் பண்ணி பாருங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 25,330 வேவ் லெவல், 25,430 ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஃபர்தராக மார்க்கெட் இந்த லோ உடைச்சது அப்படின்னா 25,080ங்கிறது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். 25,80க்கு பிலோவில், அது 25க்கு பிலோவில் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் கூட நிஃப்டி வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஃபர்தராக இன்னும் 500 புள்ளிகள் ஃபால் ஆகலாம். ஓகே, இந்த லெவலில் நீங்கள் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்செக்ஸ் பார்க்கும்போதும் லாஸ்ட் ஒரு 1 மந்த்துடைய ட்ரெண்ட் இது.
1 ஹவர் டைம் ஃப்ரேமில் 1 மந்தோடைய ட்ரெண்டுடைய கரெக்டாக சப்போர்ட்டில் இருக்குது பாருங்க. 82,500ங்கிறது வந்து இந்த 1 மந்த் ட்ரெண்டுடைய சப்போர்ட். ஸோ மார்க்கெட் வந்து 1 ஹவரில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. லாஸ்ட் ஒரு 1 வீக்காக சென்செக்ஸும் இந்த மாதிரியான ஒரு வெட்ஜ் பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபால் ஆகுது. அந்த ஃபால் ஆனதுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 80% அப்சைடு ரைஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல ஃபால் ஆகுது, அப்படியே ஃபால் ஆனதுக்கு ஆல்மோஸ்ட் 80%. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஃபால் ஆயிருக்கு, ஆல்மோஸ்ட் 80% வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போவும் இந்த சேனல் ஆர் இந்த வெட்ஜ் பேட்டர்னுடைய சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஓவரால் ட்ரெண்டோடைய சப்போர்ட்லேயே இருக்குது, வெட்ஜ் பேட்டர்னுடைய சப்போர்ட்லேயே இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி அப்சைட் ரீச் ஆச்சு அப்படின்னாக்கா திரும்பவும் 83,500 83,550 வரைக்கும் சாலிடாக அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு 82,200க்கு பிலோவில் போகும்போது மட்டும்தான், இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகும்போது மட்டும்தான் டவுன் சைடு அப்படிங்கிறத இதுக்கே வரும். ரைட் நோ சென்செக்ஸும் சரி நிஃப்டியும் சரி ஒரு வெட்ஜ் பேட்டர்னில் சைடுவேஸ் மார்க்கெட்டுடைய சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி மண்டே ஒரு கேப் அப் ஆச்சு அப்படின்னா திரும்பவும் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 டேஸோடைய ட்ரெண்ட் எடுத்து பாருங்கள். இந்த ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுதா. இதை வந்து ரேஞ்ச் மோடுன்னு சொல்லுவோம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து கேப் அப் ஆச்சு அப்படின்னா அகைன் நேரோ ரெசிஸ்டன்ஸ். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன, 57,050 57,060 இதுதான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் வச்சுருக்கிறது எல்லாமே வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன். செக் அவுட் பண்ணி பார்ப்போம். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஜூலை 16லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸஸும் ஜூலை 16லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா அந்த 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஆகஸ்ட் 10லேருந்து இருக்கும். செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது இந்த 2 செக்டார் எஃப்எம்சிஜி அண்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இது 2 தான் வந்து சைடுவேஸ் அப் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ இதுலேயுமே எஃப்எம்சிஜியில் பாருங்கள், ஓவரால் மார்க்கெட் வீக்லியில் சப்போர்ட் ரீஜனில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் பாருது. கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட்டில் வந்து ஏப்ரல் 2020லேருந்து வரக்கூடிய இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட்டில் ரைட் நோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகுதா. சரி, நல்லா ஃபால் ஆகி ஓகே இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ எஃப்எம்சிஜி செக்டாரில் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இதுவுமே லைக் வந்து ஒரு கரெக்டாக பவுன்ஸ் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சைடுவேஸ் பேட்டர்னுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. 2020 மார்ச்லேருந்து இந்த ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. இதுவுமே சப்போர்ட் எடுத்து ஸ்ட்ராங்காக அப்சைட் ரைஸ் ஆகுது. ஒவ்வொரு முறையும் இந்த சப்போர்ட்டிவ் ரீஜன் கரெக்டாக 2100 2250 இந்த ரீஜன்லேருந்து அப்சைடில் 3000 3100 இதுக்குள்ளே தான் வந்து என்டையர் ட்ரேடிங்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்து பப்ளிக் செக்டார் பேங்க் லைக் வந்து பிஎஸ்சி பேங்க்ஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒரு வாரம் வந்து ஃபால் ஆனால் கூட பிஎஸ்சி பேங்க்ஸ்லாம் இந்த சைடுவேஸ் சேனல் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. பாருங்கள், ஒரு 6 மந்தோடைய இந்த சேனல் வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிருக்கு. கீழே ஃபால் ஆனால் கூட எப்போ வேணாலும் திரும்பியும் அப் சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு எஃப்எம்சிஜி, ரெண்டாவது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். இது ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறது அப்படின்னாக்கா இப்போதைக்கு வந்து ஒரு வீக்காக இருக்கிறதுனா ஐடி செக்டார் தான். இந்த இடத்துல ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்துட்டு கூட அகைன் ரைஸ் ஆகலாம். ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டு தான். ரீசெண்டாக மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் கொடுத்துட்டு கூட திரும்பவும் அப்சைட் ரைஸ் ஆகலாம். இதுக்கு அடுத்து டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸும் ஃபால் ஆகிருக்கு. ஐடி செக்டாரை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட்டு ரிசல்ட் Q1 ரிசல்ட் வந்து
ஜூலை 17, ஜூலை 23 இன்ஃபோசிஸ், விப்ரோ இது வந்து வெளியிடுவாங்க. இதுவுமே வந்து ஐடி செக்டாரை சிக்னிஃபிகண்ட்டாக பாதிக்கும். ஓகே, ஸோ ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் இருக்குது. பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்சைடில் வந்து 1470ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். பாடம் சப்போர்ட் 1410ங்கிறது வந்து பாடம் சப்போர்ட். இதுக்குள்ளே தான் வந்து ஒரு நேரோ ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகுது. இந்த 1410 1400 பிரேக் பண்ணால் மட்டும்தான் டவுன் சைடு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ரைட் நோ இதுவும் வந்து ஒரு சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. ஓகே, ஒரு ஓவரால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வருவோம். நிஃப்டி சென்செக்ஸ் சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது. இப்போதைக்கு கேப் அப் ஆச்சு அப்படின்னா ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஈவன் பேங்க் நிஃப்டி கூட ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, மண்டே கேப் அப் ஆச்சுன்னா ரிவர்சல் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு அடுத்து நிஃப்டி 25,000க்கு பிலோவில் போகும்போது மட்டுமே டவுன் சைடு சிக்னிஃபிகண்ட்டாக மேலும் ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகும். அதர்வைஸ் கேப் அப் ஆச்சு அப்படின்னா எப்போ வேணாலும் மார்க்கெட் வந்து இம்மீடியட்டாக ரெக்கவர் ஆகலாம், ரிவர்சல் ஆகலாம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நிஃப்டி 45 பாயிண்ட்ஸ் எபோவில் வந்து ட்ரேட் ஆகுது. 25,237 அப்படின்ற லெவலில் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து கேப் அப் ஆகலாம். ஓகே, இதே க்ரூட் ஆயில் வந்து பார்க்கும்போது ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது பாருங்கள். க்ரூட் ஆயில் வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த சைட்வேஸ் அப் ட்ரெண்டில் பார்த்தாலும் இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸோட இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்சைடில் போயிருக்கான். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸோட இன்னுமே மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 5590 5600ங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஈவன் கீழே ஃபாலானா கூட க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு பை சைடில் இருங்க. 5750ங்கிறது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு வந்து பார்க்கலாம். கோல்டை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அப்சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. சரி, இந்த சைட்வேஸ் மார்க்கெட் வந்து இதில் வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து ஃபால் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஃபால் ஆகிருக்கணும். ஓகே, இந்த இடத்துல இருந்து ஃபால் ஆகிருக்கணும். பட் இதோட ரெசிஸ்டன்ஸோட அப்சைடில் பிரேக் அவுட் ஆகிருப்பாரு. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கா. ஸோ இது வந்து இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிறது வந்து திரும்பவும் அப்சைடு மேலே ரைஸ் ஆகலாம். கோல்டை பொறுத்தளவுக்கு ஒரு டெம்பரவரியாக அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோல்டை பொறுத்தளவுக்கு 95,200 இந்த லெவலுக்கு பிலோவில் பிரேக் அவுட் ஆகும்போது மட்டும்தான், இங்கே பிரேக் அவுட் ஆகும்போது மட்டும்தான் டவுன் சைடுங்கிற பேச்சுக்கே வரணும். ரைட் நோ அப்சைடு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது வந்து இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போகலாம், இல்லை இதுக்கும் மேலே கூட அப்சைடு வந்து போகலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி வீக்கெண்ட்.